ஆஸ்ட்ரோமைண்ட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சத்தியமூர்த்தி. நம்ம சேனலோட முதல் வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த பேராதரவுக்கும் அந்த 100க்கும் மேற்பட்ட வியூஸுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். குறிப்பாக இந்த வீடியோவை எனக்காக ஷூட் பண்ணி எடிட் பண்ணி கொடுத்த என் மகளுக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னாக்கா, பலரோட குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிற உன்னதமான கலை தான் அட்சய வாஸ்து. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பொதுவாக உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குதுன்னு யாராவது சொன்னாலே நாம் எல்லோரும் பயந்து போய்டுறோம் இல்லையா? ஐயோ, வடகிழக்கு மூலை சரியில்லையே, தென்மேற்கு உயரமாக இல்லையே, இப்போ வீட்டை இடித்து கட்டணுமா, அதுக்கு எவ்வளோ செலவாகுமோ அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் அட்சய வாஸ்துவோட தத்துவம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்கள் வீட்டோட ஒரு செங்கலை கூட நீங்கள் இடிக்க தேவையில்லைன்னு சொல்லுது. ஏன்னு கேட்டனாக்கா, நம்ம முன்னோர்கள் சொன்ன வாஸ்துங்கிறது வீட்டை இடிக்கிறதுக்காக இல்லைங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற பஞ்சபூத சக்திகளை நம்ம வீட்டுக்குள்ளே சமநிலைப்படுத்துவது தாங்க வாஸ்து. எனர்ஜி பேலன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பில் பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒன்று மாறினா நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது இல்லையா? அதே மாதிரி தாங்க நம்ம வாழற வீட்லேயும் இந்த நிலைகளோட, இந்த திசைகளோட ஆற்றல் மாறும்போது தான் பணத்தடை, குடும்பத்தில் சண்டை, தொழில நஷ்டம் இதெல்லாம் வருது. இப்போ ஒரு யதார்த்தமான உதாரணம் நான் உனக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் வடகிழக்கு மூலை, நார்த் ஈஸ்ட் மூலைங்கிறது நீர் தத்துவம் சேர்ந்த இடம். இந்த திசை தான் உங்கள் வீட்டுக்குள்ளே லக்ஷ்மி கடாட்சத்தையும் புது புது வாய்ப்புகளையும் கொண்டு வர்ற இடம். நம்மளில் பல பேர் தெரியாமல் என்ன பண்ணிடுறோன்னா, அந்த வடகிழக்கு மூலையில் தேவையில்லாத இரும்பு சாமான்கள், குப்பைகள், இல்லைனாக்கா ரொம்ப கனமான பொருட்களை கொண்டு போய் வச்சிடுறோம். இதனால் என்ன ஆகும்? வீட்டுக்குள்ளே வர்ற பணவரவு அப்படியே முடங்கி போயிடும் இல்லையா? இதுக்கு வீட்டை இடிக்கணுமாங்க? தேவையே இல்லை. அந்த இடத்த நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, சுத்தமாக்கி ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி, நல்ல தண்ணியை ஊற்றி வச்சாலே போதுங்க. அந்த இடத்தோட எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகேங்களா? அது காட்டுற மாதிரி பண வரவும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். பண வரவும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். சரியா? பணப்புழக்கமும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஏஎல்பி லக்ன புள்ளிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டோட வாஸ்துவை சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமாக எப்படி சரி பண்ணலாம்னு வரப்போகிற வீடியோக்களில் நாம் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ உங்கள் வீட்டில் எந்த திசையில் குறைபாடு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இப்போது தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகம் மற்றும் வீட்டின் அட்சய வாஸ்து ஆலோசனைகளுக்கு கீழே திரையில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள எளிய ஆன்மீக தகவல்களுக்கும் நம்ம ஆஸ்ட்ரோமைண்ட் தமிழ் சேனலுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.